நாம எல்லாருமே நிறைய ஜாம்பி ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம். அதில எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஜாம்பி ஃபிலிம்னா, அது கொரியா நாட்டோட ஜாம்பி ஃபிலிம்ஸ்னு சொல்லுவேன். அதில என்னோட ஃபேவரைட் ட்ரெயின் டூ பூசன். இந்த படத்தோட ஃபேக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க AK 96.1 இந்த சேனல பாருங்க. கொரியா நாட்டில ரொம்பவே பாப்புலரான ஜாம்பி ஃபிலிம்ஸ்ல ஒன்று தான் ட்ரெயின் டூ பூசன். இந்த படத்தோட உண்மையான கொரியன் டைட்டில் என்னதுன்னா பூசான் ஹியூங். இந்த டைட்டிலுக்கான அர்த்தம் என்னதுன்னா டூ பூசான் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினால இந்த படம் ஜாம்பி இன்வேஷனும், ஹங்கேரியில் இந்த படம் ஜாம்பி எக்ஸ்பிரஸ்னும், தாய்வானில் இந்த படம் காப் ஸ்பீட் ட்ரெயினும், வியட்நாமில் இந்த படம் ட்ரெயின் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்னும் வேறு பேரில் அழைக்கப்படுது. கொரியா நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஜாம்பி ஃபிலிம்ஸில் ஒன்று தான் ட்ரெயின் டூ பூசன். இந்த படத்தோட டேரக்டர் யுவான் சாங் ஹோ. இவர் இந்த படத்தோட மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை வெறும் 4 மாதத்தில் முடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான டேரக்டர்னு சொல்லலாம். ஆனால் இந்த டேரக்டருக்கு ட்ரெயின் டூ பூசன்ற இந்த படம் தான் அவர் டேரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ட்ரெயின் டூ பூசன் படத்துக்கு முன்னாடி அவர் எந்த லைவ் ஆக்ஷன் ஃபிலிமும் டேரக்ட் பண்ணதில்லை. அவர் டேரக்ட் பண்ணது எல்லாமே அனிமேட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருந்திருக்கு. கொரியா நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஜாம்பி ஃபிலிம்ஸில் ஒன்று தான் ட்ரெயின் டூ பூசன். இந்த படம் தான் இந்தியாவில் முதல்ல 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எந்தெந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்குன்னா ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னதான் இவ்வளோ லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படம் கொரியன் லாங்குவேஜில் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. கொரியா நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஜாம்பி ஃபிலிம்ஸில் ஒன்று தான் ட்ரெயின் டூ பூசன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்தது. இவ்வளோ வேர்ல்டு வைட் ஹிட்டான ஒரு ஜாம்பி ஃபிலிமில் ஜாம்பி அப்படின்ற வேர்டு வெறும் 2 முறை தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 1 hour 58 minutes, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழுக்க ஜாம்பிஸ்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தில் ஜாம்பி அப்படின்ற பேர் வெறும் 2 முறை தாங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொரியா நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஜாம்பி ஃபிலிம்ஸில் ஒன்று தான் ட்ரெயின் டூ பூசன். இந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ட்ரெயின் டூ பூசன் படத்தில் ஜாம்பிஸ் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத இந்த படத்தோட டேரக்டர் ஒரு ப்ரீக்வலாக எடுத்திருப்பார். ஆனால் அந்த ஒரு ப்ரீக்வல் அனிமேட்டட் வெர்ஷனில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. கொரியா நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஜாம்பி ஃபிலிம்ஸில் ஒன்று தான் ட்ரெயின் டூ பூசன். இந்த படத்தில் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரோட லவ்வரா ஜின்ஹின்ற ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் ப்ளே பண்ணது யாருன்னா சவுத் கொரியா நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் கேர்ள்ஸ் குரூப்பான வண்டர் கேர்ள்ஸ் குரூப்பை சேர்ந்த சூயின்றவங்க தான். இந்த ரோலில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நிறைய பாராட்டுகள் இவங்களுக்கு கிடச்சிது.